படம் சூப்பராக இருந்துச்சு. காந்தாரா இது ஃபஸ்ட்டு நைட்டு தான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ காலையில் காந்தாரா சாப்டர் 1க்கு வந்தேன். டிசப்பாயிண்ட்டே பண்ணல. சூப்பராக இருந்துச்சு படம். பயங்கரமான விஷுவல்ஸு, அந்த விஎஃப்எக்ஸு எல்லாமே சூப்பராக போட்ட காசுக்கு பயங்கரமான சூப்பராக பண்ணிட்டாங்க. மியூசிக்கும் காந்தாரா மாதிரியே தான். அந்த இதுக்கூட இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஸ்டார்டிங் டு எண்டு அந்த மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல வைபாக இருந்துச்சு. டிவோஷனலாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். டிவோஷனலாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். நல்ல கூஸ் பம்ப்லாம் நிறையா இருக்குது. வந்தால் பார்த்தா எல்லா ஏஜான பீப்புளும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு லேக் இருக்குது. எனக்கு படத்தில் ஒரே ஒரு இது வந்து டப்பிங் தான். டப்பிங் வந்துட்டு லைட்டாக ஒரு மிஸ்டேக் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் டப்பிங்கை தவிர இது எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. எனக்கு பர்சனலாக வந்து டப்பிங் மட்டும்தான் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ருக்மணியோட ஆக்டிங்காக நாங்கள் நார்மலாக ருக்மணியோட ஆக்டிங் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் ருக்மணிக்கு சூப்பரான ரோலு. ருக்மணி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ருக்மணி ஆகட்டும், அந்த அந்த படத்தில் நடித்த எல்லாரும் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியல. மியூசிக்கும் அந்த பிஜிஎம்மோடு சேர்ந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கல்லை வச்சு எடுத்திருப்பாங்க அந்த சாமியா. அந்த கல் எப்படி வந்தது, அதை எப்படி அபகரிக்க பார்க்குறாங்க அந்த ராஜாக்கள், அப்படி அபகரித்தா கடவுள் என்ன செய்வாங்க அப்படின்றது தான் வந்து மெயின். கொஞ்சம் கூட வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரியோ கிராஃபிக்ஸ் மாதிரியோவே தெரியாது. மிகைப்படுத்தி சொல்கிறது எல்லாமே வர்த் வாட்சிங். அவ்வளோ பட்ஜெட் மூவி எல்லாம் அவ்வளோ அற்புதமாக காட்டியிருக்காங்க. மெய்சிலிருக்கும் சீன்ஸ் எல்லாமே தெய்வீகமாக இருக்குது. கண் கலங்கி அப்படியே சாமி கையை எடுத்து கும்பிட்ற மாதிரி, கை தட்டுற மாதிரி சீன்ஸ் தான் எல்லாமே இருக்குது. கடைசி வரைக்குமே வந்து வர்த் வாட்சிங் மூவி. எல்லாம் தியேட்டரில் எஸ் அதே மியூசிக்கு, அதே வராக ரூபம் சாங் இதுலேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பர்ஃபெக்டான இடத்துல கிளைமேக்ஸ்லாம் வருது. சூப்பராக முடிச்சிருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எட்ஜ் வர்த் வாட்சிங் மூவி. அவ்வளோ நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் ஆகட்டும், டிரெக்ஷன் ஆகட்டும், சச் அ டேலண்டட் ஃபெல்லோ. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா சீன்ஸ்லையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. சான்ஸே கிடையாது. ரொம்ப நல்ல மூவி. தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு காந்தாரா 1 விட 2 இன்னும் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் என்னங்க அதுக்கப்புறமா இது அந்த 120 crores போட்டது அப்படியே அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. சிஜி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டப்பிங் வந்து கொஞ்சம் சரியில்லை. அங்கங்கே கொஞ்சம் அது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸில் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் இப்போ என்ன தமிழ் பேசுகிறோமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம் தமிழ் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஆக்டிங் வைஸ் எல்லாருமே இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ருக்மணி அவங்கலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒன்று பண்ணியிருப்பாங்க நடுவில். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு.